வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான யூடியூப் வீடியோ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். உங்கள் பெயரை தலைகீழ் சொன்னால் என்ன நடக்கும்? 2 நாட்களில் அதிசயம். ஆன்ஷியன்ட் தமிழ் சீக்ரெட். இதுதான் அந்த வீடியோவோட தலைப்பு. ஹிஸ்டரி ஸ்டோரிஸ் அப்படிங்கிற சேனல்ல வந்திருக்கு. தலைப்பை கேட்ட உடனேயே என்னடா இதுன்னு தோணுது இல்லையா? உங்க பேரையே தலைகீழா சொன்னா 2 நாள்ல அதிசயம் நடக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்னதான் சொல்றாங்க, இதுக்கு பின்னால என்ன தத்துவம் இருக்கு, இது உங்களுக்கும் எனக்கும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இது ஒரு பழங்கால தமிழ் ரகசியம்னு சொல்றதால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன இருக்குன்னு பாப்போமா? சரி, முதல்ல ஒவ்வொரு பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி இருக்குன்னு இந்த வீடியோ சொல்லுது. இதுதான் பேசிக் பாயிண்டா? ஆமா, அதுதான் மைய கருத்து. அந்த காலத்துல முனிவர்கள்லாம் ஒவ்வொரு எழுத்தையும் வெறும் சத்தமா பார்க்கலையாம். அதுக்குள்ள ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் இருக்குன்னு நினைச்சாங்களாம். அதான் இந்த வீடியோவோட அடிநாதம். நாம பேரை சும்மா சொல்லும்போது அந்த எனர்ஜி நம்மள விட்டு வெளியே போய் இந்த உலகத்தோட நம்மள கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நம்மளோட நார்மல் இன்டராக்ஷன் மாதிரி. ஓ, அப்போ பேரை தலைகீழா சொல்றதுல என்ன ஸ்பெஷல்? அங்க என்ன நடக்குது? இங்கதான் விஷயமே இருக்கு. பேரை தலைகீழா சொல்லும்போது அந்த எனர்ஜியோட டைரக்ஷனை மாத்தி உள்பக்கமா திருப்புறோம்னு அந்த வீடியோ சொல்லுது. எப்படின்னா, ஒரு ஆறு கடலுக்கு போறதுக்கு பதிலா அது எங்க ஆரம்பிச்சதோ அந்த மூலத்துக்கே திரும்பி போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்றாங்க. எனர்ஜி வெளியே போகாம நமக்குள்ளேயே திரும்பி வருதுன்னு ஒரு ஐடியா. அடே அப்பா, என்ன ஒரு கம்பேரிசன் இது! எனர்ஜி உள்நோக்கி திரும்புறதா? இது கேட்கவே புதுசா இருக்கே. இதுக்கு ஏதாவது சப்போர்ட்டிங் பாயிண்ட் இருக்கா வீடியோல? இருக்கு. இதுக்கு கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரி பரமஹம்ச யோகானந்தரோட ஃபேமஸ் புக் ஒரு யோகியின் சுயசரிதையிலிருந்து ஒரு கோட் யூஸ் பண்றாங்க. யோகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சத்தமும் அதோட அதிர்வும் ஒருத்தரோட வாழ்க்கையில சக்தியை நிரப்ப முடியும்னு சொல்லியிருக்காருன்னு வீடியோல சொல்றாங்க. நெருப்பு எப்படி காஞ்ச மரத்தை சீக்கிரம் பத்திக்குமோ அந்த மாதிரி இந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் நம்மள சார்ஜ் பண்ணும், அந்த கோட்ல வருதான். அதனால இது சும்மா பேரை மாத்தி சொல்ற விளையாட்டு இல்ல, இது சவுண்ட், வைப்ரேஷன், எனர்ஜின்னு கொஞ்சம் டீப்பான விஷயம்னு வீடியோ போகுது. சரி, புரியுது. அப்ப அந்த 2 நாள்ல அதிசயம்ங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? எதுவும் பெரிய லக் அடிக்குமா, இல்ல வெளியே தெரியற மாதிரி ஏதாவது நடக்குமா? இல்ல, வீடியோ அத கிளியரா சொல்லுது. அந்த அதிசயம்ங்கிறது ஏதோ லாட்டரி அடிக்கிற மாதிரியோ இல்ல திடீர்னு பெரிய பதவி வர்ற மாதிரியோ வெளி விஷயம் கிடையாது. அது முழுக்க முழுக்க உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங், ஒரு இன்டர்னல் சேஞ்சுன்னு சொல்றாங்க. நீங்க தடவை உங்க பேரை ரிவர்ஸ்ல சொல்லும்போது அது சும்மா இல்ல கொஞ்சம் காமெடியா கூட இருக்கலாம். ஆனா அதையே தொடர்ந்து செய்யும்போது ஒரு மாதிரி விவரிக்க முடியாத ஒரு அமைதி வர்றதையும், மனசுல இருந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா அழுற மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு வீடியோ சொல்லுது. 2 நாள் இதை செஞ்சா போதும், நம்மள சுத்தி எப்பவும் இருக்கிற ஆனா நாம பெருசா கண்டுக்காத ஒரு இன்விசிபிள் எனர்ஜியோட சின்ன தாக்கத்தை உணர முடியும்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி அவேர்னஸ் லெவல் மாறுற மாதிரி. ஓ, அப்படியா? இது இது சப்கான்ஷியஸ் மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா தோணுது. பேரை தலைகீழா சொல்றது ஆழ்மனசு தூண்டுதா? கரெக்ட். நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. இந்த வீடியோவோட கான்செப்ட் படி பேரை ரிவர்ஸ்ல சொல்றது நம்ம ஆழ் மனசோட ரொம்ப ஆழமான லேயர்ஸ போய் தட்டுற மாதிரி. அங்க தூங்கிட்டு இருக்கிற நிறைய பொட்டென்ஷியல் திறமைகள், சாத்தியங்கள்லாம் வித மாதிரி இருக்காம். இந்த புதுவிதமான சவுண்ட் வைப்ரேஷன் அந்த விதைகளை முளைக்க வைக்கிற ஒரு தூண்டுதலா வேலை செய்யுதுன்னு விளக்குறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா இருக்குமே. வீடியோல ராம்ங்கிற பேரை உதாரணமா சொல்றாங்க. ராம் அப்படிங்கறத திருப்பி மார் அப்படின்னு சொல்லும்போது வெறும் எழுத்து வரிசை மட்டும் மாறல, அந்த சவுண்டோட வைப்ரேஷன் மாதிரி எனர்ஜியோட ஃப்ளோ வெளியே இருந்து உள்ள திரும்பி நம்ம கிட்ட ஆக்டிவா இல்லாம இருக்கிற சக்தியை தட்டி எழுப்புதுன்னு விளக்குறாங்க. இது ஏதோ புதுசா கண்டுபிடிச்சது இல்லையா, இது அந்த காலத்து யோகிகளுக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்னோ நம்ம ஆன்மா கூட கனெக்ட் பண்ற ஒரு பழைய டெக்னிக்னு வீடியோல சொல்றாங்க. இதுல பயப்பட ஒன்னும் இல்ல, இத ஒரு நம்பிக்கையோட பக்தியோட செஞ்சா அமைதியும் இன்னர் பவரும் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு ஆங்கிளும் சொல்றாங்க. இந்த பிராக்டிஸ் யோகால சக்ராஸ்னு சொல்றோமே, நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான எனர்ஜி சென்டர்ஸ், அதை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த சக்கரங்கள் பொதுவா ரொம்ப ஆக்டிவா இல்லாம இருக்கலாம், ஆனா கரெக்டான சவுண்ட் வைப்ரேஷன் மூலமா இந்த சென்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நாம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு புது எனர்ஜி நம்ம வாழ்க்கையில பாயும்னும் அந்த வீடியோல வருது. சக்கரங்கள்னா நம்ம சூக்ஷ்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி வீல்ஸ்னு யோக சாஸ்திரம் சொல்லுதுல்ல, அதுதான்.
சக்கரங்கள், எனர்ஜி சென்டர்ஸ், ஆஹா கேட்கவே ரொம்ப டீப்பா போகுது. சரி, ராம் மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்தாங்களா இந்த ரிவர்ஸ் சவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஆமா, கீதாங்கிற பேரையும் சொல்றாங்க. கீதாவை திருப்பி தாகி அப்படின்னு சொல்லும்போது அது கேட்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா அந்த புதுசான பழக்கமில்லாத ஒலி அலைகள் நம்ம ஆழ்மனச தொட்டு புது நியூரல் பாத்வேஸ் திறக்கிற மாதிரி புது பாசிபிலிட்டிஸ்க்கான கதவுகளை திறக்குதுன்னு வீடியோ சொல்லுது. ஒவ்வொரு பேரோட ரிவர்ஸ் சவுண்டுக்கும் ஒரு யுனிக் வைப்ரேஷன் இருக்கணும். அது அந்தந்த நபரோட சப்கான்ஷியஸ்ல ஒரு குறிப்பிட்ட இம்பாக்ட் ஏற்படுத்துதுங்கிறது தான் ஐடியா. அப்போ இந்த 2 நாள் பிராக்டிஸ் முடிச்சதும் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் எதிர்பார்க்கலான்னு வீடியோ சொல்லுது. அந்த முதல் அதிசயம் சொன்னீங்களே, அது எப்படி இருக்கும்? வீடியோ படி 2 நாள் இதை செஞ்சு முடிச்சு 3ஆவது நாள் காலையில எந்திரிக்கும் போது ஒரு ஒரு மாதிரி விவரிக்க முடியாத லைட்னஸ் ஃபீல் பண்ண முடியுமா? மனசுல ஒரு அமைதி, உடம்புல ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஏதோ பெரிய பாரம் தோல்ல இருந்து இறங்குற மாதிரி ஒரு உணர்வு வரும்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க சொல்ற முதல் அதிசயம். ஆனா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்டா? அப்போ லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸும் இருக்கா? கண்டிப்பா. இந்த வீடியோ என்ன சொல்ல வருதுன்னா, இத தொடர்ந்து செஞ்சா நம்ம லைஃபோட டைரக்ஷனே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். பழைய கர்மாவோட தாக்கம், அதாவது நம்ம பாஸ்ட் ஆக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ், அது குறைய ஆரம்பிக்கணும். ஒரு புது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம லைஃப்குள்ள வரும்னு சொல்றாங்க. இது வெறும் மன அமைதி மட்டும் இல்ல, உடம்பு கூட இன்னும் லேசா, எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகும். முன்னாடி ரொம்ப கஷ்டமா தெரிஞ்ச வேலைகள் கூட ஆச்சரியமா ஈஸியா நடக்க ஆரம்பிக்கணும் வீடியோ சொல்லுது. இது ஒரு மாதிரி டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாதனா இல்ல பிராக்டிஸ் மூலமா உங்களை சுத்தி இருக்கிற உலகம் மாறாது. அதே ஆளுங்க, அதே சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனா உங்க பார்வை மாறும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. முன்னாடி உங்களுக்கு இருட்டா தெரிஞ்சது இப்போ வெளிச்சமா தெரியலாம். ஒரு பெரிய போராட்டமா தெரிஞ்ச விஷயம் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியலாம். இது எப்படின்னா, இது எப்பவும் உங்களுக்குள்ள இருந்த, ஆனா ஏதோ ஒரு ஸ்கிரீனால மறைக்கப்பட்டிருந்த பவரோட வெளிப்பாடுதான்னு சொல்றாங்க. பேரை தலைகீழா சொல்றது அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் கொஞ்சமா விளக்குதுன்னு வீடியோ விளக்குது. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்வை மாறினா உலகமே மாறின மாதிரி தான். ஆமா, இந்த வீடியோ பாக்குறவங்களையும் நேரடியா கேள்வி கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு நல்ல டெக்னிக். வீடியோவோட ஒரு பாயிண்ட்ல இந்த தகவல் இப்போ உங்களை வந்து சேர்ந்தது சும்மாவா? இல்ல இது உங்க ஆன்மா உங்களுக்காக பிளான் பண்ணதா? ஒருவேளை நீங்க பல வருஷமா தேடிட்டு இருந்த அந்த சாவி இதுவா இருக்குமோ? இந்த மாதிரி சில டீப்பான கேள்விகளை கேட்டு உங்களை நீங்களே கேட்டுக்க சொல்லி தூண்டுது. அந்த சாவிங்கிற உருவகம் நல்லா இருக்கு. அப்போ பேருங்கிறது வெறும் அடையாளம் இல்லையா? வீடியோவோட பார்வையில உங்க பேரு அத நேரா சொன்னாலும் சரி, திருப்பி சொன்னாலும் சரி, அது உங்க ஆன்மாவோட வாசலுக்கு கூட்டிட்டு போற ஒரு என்ட்ரன்ஸ் கேட் மாதிரி தான். ஆனா பேரை தலைகீழா சொல்லும்போது நார்மலா வெளியவே ஓடிட்டு இருக்கிற உங்க கான்ஷியஸ்னஸ நீங்க உள்நோக்கி திருப்புறீங்க. மனசு கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகுது. அது ஒரு இன்ட்ரஸ்பெக்ஷன் மாதிரி. இன்னொரு முக்கியமான கேள்வியும் வீடியோ கேக்குது. நாம ஏன் வாழ்க்கையில ஒரே தப்ப திரும்ப திரும்ப செய்றோம்? ஏன் ஒரே மாதிரி ஆளுங்க, ஒரே மாதிரி பிரச்சனைகள், தடைகள் நம்மள தேடி வருது? எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் நம்ம ஆழ்மனசுல இந்த புறவிலையும் ஒருவேளை போன புறவிகள்ல இருந்தோ நாம சேர்த்த நினைப்பு பதிவுகள், அதாவது சம்ஸ்காரங்கள் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிறது தான் வீடியோ சொல்லுது. இந்த பதிவுகள் தான் நம்மள அறியாமையே மறுபடி அதே மாதிரி இழுத்துட்டு போகுது. ஆனா பேரை ரிவர்ஸ்ல சொல்லும்போது வர்ற அந்த அன்யூஷுவல் சவுண்ட் வைப்ரேஷன் இந்த பழக்கமான சப்கான்ஷியஸ் பேட்டர்ன்ஸை ஊடுருவி போய் அந்த பழைய கதவுகளை திறக்க ஹெல்ப் பண்ற ஒரு சாவி மாதிரி வேலை செஞ்சு லைஃபோட போக்க மாத்த ஹெல்ப் பண்ணுன்னு இந்த வீடியோ சொல்லுது. கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இது வெறும் தியரி இல்ல, இதை அனுபவிச்சு பார்க்கணும்னு வீடியோ சொல்லுது இல்லையா? மிகச்சரியா. இந்த அறிவுங்கிறது காதால கேட்கறதுக்கு மட்டுமல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தானே சொல்றாங்க. எப்போ அறிவு உங்க சொந்த அனுபவமா மாறுதோ அப்பதான் உண்மையான சேஞ்ச் லைஃப்ல நடக்கும்னு சொல்றாங்க. பரமஹம்ச யோகானந்தர் சொன்னதா இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. கடவுளையோ இல்ல நம்ம உண்மையான இயல்பையோ அடையிற பாதை கஷ்டம் இல்ல, நம்ம சந்தேகங்களும் நம்பிக்கையின்மையும் தான் நிஜமான தடைகள். எந்த ஒரு சாதனா, எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸையும் முழு நம்பிக்கையோட பக்தியோட செய்யும்போது இந்த யூனிவர்ஸே நமக்கு சப்போர்ட்டிவா வேலை செய்யுங்கிறதுக்கு இந்த பேரை ரிவர்ஸ்ல சொல்ற பிராக்டிஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னு வீடியோ சொல்லுது. அப்போ இந்த முழு வீடியோவோட சாராம்சத்தை சுருக்கமா சொல்லணும்னா
உங்க பேரை 2 நாள் ரிவர்ஸ்ல சொல்றதுங்கிறது சும்மா வேர்ட் பிளே இல்ல. அது ஒரு பழங்கால சாதனா முறை. உங்க இன்னர் எனர்ஜியை தட்டி எழுப்பி சப்கான்ஷியஸ் மைண்டை தூண்டி உங்க உலகப் பார்வையை மாத்தி அதன் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு புது அமைதியையும் ஒரு ஃப்ரெஷ்னஸையும் ஒரு சக்தியும் கொண்டு வரக்கூடிய பவர் இருக்குன்னு இந்த வீடியோ முன்வைக்குது. ஆமா, இத யோகா கான்செப்ட்ஸ், சவுண்ட் வைப்ரேஷன்ஸ், சப்கான்ஷியஸ் பவர், சக்ராஸ்னு பல ஆழமான விஷயங்களை டச் பண்ணுது. ரொம்ப முக்கியமா அந்த 2 நாள்ல அதிசயம்ங்கிறத ஏதோ மேஜிக் மாதிரி பார்க்காம ஒரு நுட்பமான ஆனா ரொம்ப ஆழமான இன்டர்னல் சேஞ்சா இது டிஃபைன் பண்ணுது. காலையில எழும்போது ஃபீல் பண்ற அந்த லைட்னஸும் அமைதியும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் சைன்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோவோட கருத்துக்களை நாம இப்ப பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ சொல்ற மாதிரி உங்க பேரே உங்க ஆன்மாவுக்கு, உங்க இன்னர் பொட்டென்ஷியலுக்கு ஒரு சாவியா இருந்தா, அந்த சாவிய இப்படி மாத்தி யூஸ் பண்ணா உங்களுக்குள்ள என்னென்ன புது சாத்தியங்கள், புது கதவுகள் திறக்கலாம்? இந்த தகவல் இந்த நேரத்துல உங்களை வந்து சேர்ந்தது ஒருவேளை உங்க உள்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சிக்னலா, ஒரு இண்டிகேஷனா இருக்குமா? இது இந்த வீடியோ சொல்ற மாதிரி நீங்களா அனுபவிச்சு ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.